இப்படி அடிக்கடி அடுக்கடுக்கான படுகொலைகள் நிகழ்கின்றன. நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி முழக்கங்களை எழுப்பி கலைந்தால் போதுமா என்று சில நேரங்களில் விரக்தி நேரிடுவது உண்டு. எல்லோருக்கும் உண்டு, ஏன் எனக்கும் உண்டு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற நடவடிக்கைகளால் தான் மக்களை, இளம் தலைமுறையை நாம் அரசியல்படுத்த முடியும், உண்மையை தெளிவுபடுத்த முடியும். அதன் அடிப்படையில் தான் விடுதலை பெற விரும்புகிற விளிம்புநிலை சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். விரக்தியின் விளிம்பில் நின்று நாம் விமர்சனங்களை முன்வைக்க கூடாது அல்லது உள்வாங்க கூடாது. இன்னும் எத்தனை காலம்தான் இப்படி என்ற கேள்வி எழுப்பலாம். சாதிய ஒடுக்குமுறை அல்லது எந்த வகையிலான ஒடுக்குமுறையாக இருந்தாலும் ஒரே தலைமுறையில் அவற்றை நாம் தீர்த்துவிட முடியாது, தகர்த்து எரிந்துவிட முடியாது. இந்த யதார்த்தத்தை, அரசியல் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளாக நாம் இந்த விடுதலை போராட்ட களத்தில் வீரியத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். சோர்ந்து விடவில்லை, நேர்ந்து போகவில்லை. இன்னும் பல 10 ஆண்டுகள் இப்படி போராட வேண்டிய நிலை வரலாம். போராட்டங்களின் ஊடாகத்தான் மக்களை அரசியல்படுத்த முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மந்திர சொற்கள். கற்பித்து போராடுவதன் மூலம் போராட வைத்து மக்களை அமைப்பாக்க வேண்டும். அஜிடேஷனுக்கு பிறகுதான் ஆர்கனைஸ். ஆர்கனைஸ் பண்ணி அஜிடேட் பண்றதில்லை. அஜிடேட் என்பது போராடு, களமாடு, எதிர்த்து நில். அதன் ஊடாகத்தான் மக்களை அமைப்பாக்க முடியும். அப்புறம் தான் ஆர்கனைஸ். புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவு தெளிவாக, நுட்பமாக இதை உணர்ந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 100 விழுக்காடு மக்களை அமைப்பாக்கிவிட முடியாது. 100 விழுக்காடு மக்களை போராட்ட களத்திற்கு இழுத்துவிட முடியாது. போராடுகிறவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அமைப்பாக்கப்பட வேண்டியவர்கள் மக்கள். இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நாம் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், இங்கே கூடியிருப்பவர்கள். நம்மை கடந்து மக்கள் கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய போராட்டம் என்பதுதான் மக்களை அரசியல்படுத்தும். சாதி வெறியர்கள் யார், மத வெறியர்கள் யார், சமூக விரோத சக்திகள் யார், அவர்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது, அம்பலப்படுத்துவது, இதுதான் முக்கியமானது. ஓட்டு பொறுக்குவதற்காக மட்டுமே கட்சியை தொடங்குவது, ஓட்டு பொறுக்குவதற்காக மட்டுமே உறவுகளை தீர்மானிப்பது, கூட்டணிகளை தீர்மானிப்பது எந்த வகையிலும் மக்களை அரசியல்படுத்தாது. அவர்களை நாம் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஊர்ல இத்தனை பேர் வசிக்கிறான்னு சொல்ல மாட்டான் ஓட்டு போடுற. இந்த ஊர்ல 100 ஓட்டு இருக்கு, இந்த ஊர்ல 50 ஓட்டு இருக்கு, இந்த ஊர்ல 75 ஓட்டு இருக்கு. மனுஷன் ஓட்டா பார்க்கலாம். 75 பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று அவனால் சொல்ல முடியாது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்க முடியாது. ஓட்டு கொடுத்துகிறார்களா? ஆகவே அவன் பேசும்போதே சொல்லுவான், இந்த ஊர்ல எத்தனை ஓட்டு இருக்கு? 100 ஓட்டு இருக்கு. ஓட்டு இருக்கு, ஓட்டாதான் பார்க்கலாம் மனிதர்கள். அது தேர்தல் அரசியல் அல்லது தேர்தல் ஜனநாயகம். நாம் நம்முடைய பயணத்தின் ஊடாக நம்முடைய விடுதலைக்கான பாதை நாம் சந்திக்கிற கடமைகளும் இதுவும் உண்டு. அவ்வளவுதான். இதன் மூலமாக மக்களை அதிகாரப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த களத்தில் நிற்கிறோம். இதை முதலில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு தெளிவை பெற வேண்டும்.
அரக்கோணம் இரட்டை கொலை ஏன் நடந்தது? ஊடகங்களில் திசை திருப்புகிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள். சில தலித் இயக்கங்களும் கூட தவறான கருத்துக்களை முன்மொழிகிறார்கள். எப்போதுமே அடிப்படை பிரச்சனை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதன்மை பிரச்சனை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் பேசிக் ஃபேக்டர் சொல்லுவாங்க. அது சமூகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை, சாதிய வேறுபாடுகள், சாதிய முரண்பாடுகள், அது இருந்துகிட்டே இருக்கு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, சாதி வெறியர்கள் பிறப்பதற்கு முன்னாடி, பாதிக்கப்படுகிறவர்கள் பிறப்பதற்கு முன்னாடி இந்த சமூகத்தில் ஏற்கனவே இருக்கிறது. அது அடிப்படை பிரச்சனை, அதான் பேசிக். ஆனால் திடீரென்று ஒரு மோதல் நடக்கிற போது அதற்கு காரணம் எதுவாகவும் இருக்கலாம். தலித் செயல கூட முதல்ல பிரச்சனை தூண்டி இருக்கலாம், வம்பிழுத்திருக்கலாம். ஆனால் அதுதான் அந்த குற்றச் செயலுக்கு காரணம் என்று சொல்ல முடியாது. அடிப்படை பிரச்சனையை சேர்த்து பார்க்கணும். ஏற்கனவே இங்கு சாதிய முரண்பாடுகள் இருக்கின்றன, சாதி வெறுப்பு இருக்கிறது. தலித்துகள் என்கிற ஒரு வெறுப்பு அரசியல் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஊடாகத்தான் இரண்டு தரப்பிலே ஏற்படக்கூடிய வாக்குவாதம் கூட கொலையிலே போய் முடிகிறது. குடிகாரர்கள் மோதிக்கொண்டார்கள் என்றால் சாதிகளே 20 பேர் குடித்திருக்கிறார்களே, அந்த 20 பேருக்குள்ளே மோதிக்கொண்டார்களா? அவர்தான் குடிகாரர்களாக. அந்த 20 பேரும் குடிகாரர்கள் தான் அல்லது போதையில் உள்ளவர்கள் தான். ஏன் ஒரே சாதிக்குள்ளே அவர்கள் குடிபோதை இருந்தாலும் கூட மறந்தும் கத்தியால் குத்திக் கொள்ளவில்லை, படுகொலை செய்யவில்லை? தலித் என்பவனை சரியாக அடையாளம் கொண்டுதானே போதையில் இருந்தவன் கூட குத்துகிறான். ஆகவே அடிப்படை பிரச்சனையோடு தொடர்புடையது. அந்த இடத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை யாரும் தவறு இழைத்திருக்கலாம். கொலை செய்தவன் கூட முதலில் தவறு இழைக்காமல் இருந்திருக்கலாம். கொலை செய்யப்பட்டவர்கள் முதலில் தவறை இழைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அது அல்ல நடந்தது. என்ன நடந்தது என்று நான் நேற்று உடனடியாக களத்திற்கு சென்று மக்களை சந்தித்து பேசும்போது அறிந்தவற்றை சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். 2-3 நாட்களாக தேர்தல் முடிந்து நான் மதுரையிலே கடுமையான உடல்நலிவுக்கு ஆளாகியிருந்த என்னுடைய தாயோடு மருத்துவமனையில் இருந்தேன். சற்று உடல்நலம் தேறி இருக்கிறது. கொரோனா பிரச்சனை மருத்துவமனையில் வேகமாக பரவுகிறது. எனவே தொடர்ந்து மருத்துவமனையில் வைத்திருக்க வேண்டாம், வீட்டுக்கு போய் ஓய்வெடுப்பதும் 1 வாரம் கழித்து வந்து பார்ப்பதும் நல்லது என்று மருத்துவர்கள் சொன்னதன் அடிப்படையில் அம்மாவை நேற்று 2:30 மணிக்கு நான் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையில் இருந்து அங்கிருந்து நான் விமான நிலையம் சென்று 3:30 மணி விமானத்தை பிடித்து 7 மணிக்கு நான் அரக்கோணம் போய் சேர்ந்தேன். மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட அர்ஜுன் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்ட படுகொலையான சூர்யா குடும்பத்தினரையும் அந்த கிராமத்தில் உள்ளவர்களையும் சந்தித்து பேசினேன். அப்பு என்கிற ஐயப்பன் என்ற ஒரு தம்பி குருவராஜ் பேட்டைக்கு ஏதோ பொருள் வாங்குவதற்காக போயிருக்கிறான். அவனை என்ன ஊர் என்ன சாதி என்று கேட்டு வம்பிழுத்திருக்கிறது ஒரு கும்பல். அவன் ஊரை சொன்னதும் சாதியை சொன்னதும் அவனை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. அவன் ஊர் சாதி என்கிற அந்த அடையாளம் என்பது ஏற்கனவே இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிற வெறுப்பின் மூலமாக அமைகிறது. அந்த வெறுப்பில் இருந்து அது வெடிக்கிறது. அவன் பெருமாள்ராஜ்பேட்டை என்று சொல்லியிருந்தால் அவனை அடித்திருக்க மாட்டார்கள். அவன் ஒரு தலித் குடியிருப்பிலிருந்து வருகிறான். தலித் என்று தெரிந்ததும் சம்பந்தமில்லாத ஒரு கும்பல் அவனை சுற்றி வளைக்கிறது. அவன் தொலைபேசியிலே தன்னுடைய அண்ணனுக்கு சூர்யாவுக்கு அவன் தகவல் கொடுத்தான். சூர்யா உடன் பிறந்த அண்ணன் அல்ல, பங்காளி, சித்தப்பா பெரியப்பா பிள்ளை. சூர்யா என்பவனும் அப்பு என்பவனும் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள். அப்பு என்பவன் தான் முதலில் சுற்றி வளைக்கப்படுகிறான்.
அவன் இந்த காலனியை சார்ந்தவன், இந்த கட்சிக்கு ஓட்டு கேட்டவன் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அவனை தாக்க முயற்சிக்க போதுதான் அவன் தன்னுடைய சொந்தக்காரனான அல்லது பங்காளியான அல்லது சித்தப்பா பெரியப்பா மகன் என்கிற சூர்யாவுக்கு தகவல் கொடுக்கிறான். அவன் அங்கே போனதும் அவனை அவர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். அந்த தகவல் கிடைத்துதான் அர்ஜுன் ஓடுகிறான். அர்ஜுன் அவனுடைய சொந்தக்காரன். அர்ஜுன் என்பவன் சோகனூர், சூர்யா என்பவன் செம்பேடு, பக்கத்து கிராமம், 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்கத்து கிராமம். 2 பேருமே உறவுக்காரர்களும் கூட. ஆகவே இந்த இடத்திலே போய் தகராறு நடக்கிறது, சாதி வெறியர்கள் சூழ்ந்து கொண்டு சூர்யாவை தாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்ததும் எதேச்சியாக எழுந்து பேசிக் கொண்டிருந்த 5 பேர் அந்த இடத்துக்கு ஓடுகிறார்கள். அவன் சோகனூர் என்று தெரிந்ததும் அவனையும் அவர்கள் சுற்றி வளைத்து ஒரு இருட்டான பகுதிக்கு கொண்டு போய் அடித்து கொலை செய்கிறார்கள். 2 தரப்பினர் குடித்துவிட்டு போதையிலே இருந்திருந்தால் ஒரு வாக்குவாதம் ஊற்றி இருந்த நிலையிலும் கூட கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கான தேவை எங்கிருந்து எழும். வாக்குவாதத்தில் அடிக்கலாம். ஒரு சடன் ப்ரொவகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சடன் அப்படின்னா திடீரென ஏற்படுவது, ப்ரொவகேஷன் ஆத்திரத்தை தூண்டுறது. உடனே ஆத்திரம் வந்து என்ன பேசுற என்ன செய்யறன்னு தெரியாம ஓங்கி சில நேரங்களில் புருஷன் முன்னாடி தகராறுல கூட புருஷன் ஆத்திரத்தில் ஓங்கி அடிச்சுவான். கொலை செய்யறது நோக்கம் இருக்காது, அடிச்ச வேகத்தில் தூண்டு சேர்த்துருவான். அது சடன் ப்ரொவகேஷன். ரெண்டாட்டி கூட அடி தாங்க முடியாம அருவாமனை எடுத்து திடீர்னு ஆத்திரத்துல புருஷன் அடிப்பாங்க. படக்கூடாத இடத்துல பட்டு புருஷன் செத்து போயிடுவான். இந்த மாதிரி சம்பவம் அதுக்கு பேரு சடன் ப்ரொவகேஷன் ஆங்கிலத்தில். சடன் ப்ரொவகேஷன் என்னன்னா கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யவில்லை, ஆனால் கொலை செய்யக்கூடிய அளவுக்கான தாக்குதலை நடத்திவிட்டான். அதான் அமௌண்டிங் டு மர்டர்னு ஆங்கிலத்தில். கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சட்டத்தில் சொல்லுவாங்க. கல்பபிள் ஹோமிசைட்னா தண்டனைக்குரிய கொலை குற்றம், அது கொலைக்கு சமமானது. ஹோமிசைட்னா உயிரிழப்பு, அமௌண்டிங் டு மர்டர்னா அது கொலைக்கு சமமானது அப்படின்னு. அது செக்ஷன் 299 வரும் ஐபிசி. திட்டமிட்டு கொலை செய்தால் 300 வரும். அது கொலை தான், மர்டர்னா 300, செக்ஷன் 300 ரெண்டுக்கு வேற. இந்த சம்பவம் வந்து சடன் ப்ரொவகேஷனா கிடையாது. ஐபிசி 299 போடக்கூடிய கேஸ் ஆனா கிடையாது. இது வந்து திட்டமிட்ட மர்டர். ஒரு வாக்குவாதம் நடக்கும், அப்புனுக்கும் இன்னொரு பேருக்கும் சண்டை நடக்குது, ரைட்டு. ஒரு அடி அடிக்கலாம், அடிச்சு போடா நீங்க சாதி பேரா ஓட வேண்டியா அப்படின்னு அடிக்கலாம். ஒரு லேசா ஸ்கிராச்சஸ் வரலாம், லேசரேஷன் வரலாம், காயம், ரைட்டு. அப்படின்னா ஒரு வாக்குவாதத்தை முற்றி நடந்த ஒரு சின்ன சண்டை. ஆனால் சூர்யா இந்த ஊரை சார்ந்தவன் என்று தெரிந்த பிறகு ஆட்களை திரட்டி இருக்கிறார். அந்த ஒரு ஊருக்காரங்க பெருமாள்ராஜ்பேட்டையில இருந்து வந்திருக்கிறான், பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறான், அதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஒரு 20 பேரை வந்து இவர்கள் ஆட்களை திரட்டி இருக்கிறார்கள். இந்த மாதிரி வராங்க, இந்த பயிரை மாட்டிக்கிட்டாங்க. அதுவே சூர்யாவுக்கு தொலைபேசியில பேசி அவனை சமாதானத்துக்காக தான் கூப்பிடுறாங்க. முதல்ல அவன் அப்புன்ற தகவல் கொடுத்த உடனே அவன் ஓடல. அவன் போன்ல இருந்து கேட்டிருக்கான், ஏன்டா எங்க தம்பி அடிச்சேன்னு, அது தெரியாம நடந்து போச்சு, வாங்க சமாதானம் பேசிக்கலாம். சமாதானம் பேசிக்கலாம் வான்னு சொல்லிட்டு அவன் ஆட்களை திரட்டி இருக்கிறான். ஆனா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஏற்கனவே ஒரு வெறுப்பு இருக்கு. சோகனூரிலும் செம்பேட்டிலும் பல கிராமங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் கௌதம சன்னாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். வீடெல்லாம் தெருவெல்லாம் பானை சின்னத்தை வரைந்து வைத்திருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர் மணல் மாஃபியாவுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலித்து தான். அவர் தலித்து சொல்ல முடியாது, ஏன்னா இவரெல்லாம் வந்து அரசியலுக்காக சாதி வெறியர்களோடும் எளிதில் சமரசமாகக்கூடியவர்கள். ஆகவே அதிமுக வேட்பாளரை ஊருக்குள்ளே விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இதுவும் நடந்திருக்கு. அதே சோகனூர் வழியா இந்த மணல் செல்லும் கும்பல் பலமுறை லாரியா மணல் அள்ளிட்டு ஊர் வழியா காலனி வழியா போறான். அப்ப தலித் மக்கள் குடியிருக்கக்கூடிய தெருவிலே கடந்து போகிற போது இந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், விவரம் தெரிந்த இளைஞர்கள், இன்றைக்கு அரசியல் புரிதல் பெற்றுள்ள இளைஞர்கள்
புரட்சியாளர் அம்பேத்கரை உள்வாங்கிய இளைஞர்கள் துணிச்சலோடு எங்க திருவிழா போகக்கூடாது. கூட்டம்னா கேட்க மாட்டோம். இப்ப கேட்கலாம். ஏன் நீ அடிக்கடி வேகமா வர? அதிலும் அந்த சாதியர்கள் குடிகாரர்கள் வந்து பைக் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த தெரு காலனி வழியா வரும்போது அவ்வளவு ரைஸ் பண்ணி ஓட்டுறது, வேகமா ஓட்டுறது, சத்தம் ஒளிய அதிகமா எழுப்புறது, ரொம்ப ஸ்பீட்ல வேகமா போறது. அப்ப இளைஞர்கள் தடுத்து ஒழுங்கா போ, இதுவே இந்த மாதிரி சத்தம் போடாத கண்டிச்சிருக்கிறார்கள். மணல் லாரியை கண்டித்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்களுக்கு தங்களுடைய தொழிலுக்கு எதிராக இருக்கிறார்கள், தங்களுடைய சாதிக்கும் எதிரானவர்கள், தங்களுடைய கட்சிக்கும் எதிரானவர்கள், தங்களுடைய கூட்டணிக்கும் எதிரானவர்கள், தங்களுடைய வெற்றிக்கும் எதிரானவர்கள், தாங்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு கொத்தடிமைக்கும் இவர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்று அவர்களின் ஆவேசம் கூட அடியாட்களை ரவுடிகளை திரட்டுகிறார்கள். அது அதிமுக காரணம் இருக்கிறான், பாமக காரணம் இருக்கிறான். எங்க கொலை நடந்தாலும் பாமக தான் காரணமா அப்படின்னு பாமக தரப்புல போடுறாங்க. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்று ஊடகங்கள் புலனாய்வு செய்து வெளியிடட்டும். அதிமுகவை சார்ந்த ஒன்றிய செயலாளர் பழனி, பழனியுடைய மகன்கள் அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். நேரடியாக களத்தில் சிலர் இருந்திருக்கிறார்கள். சத்தியாகிரகம் நேரடியாக கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் பழனியுடைய மகன். அந்த 3-4 பேரை தவிர அந்த அத்தனை பேருமே பாமகவை சார்ந்தவர்கள். அவங்க கொடியை கட்டிக்கிட்டு மப்ளர் போட்டுவிட்டு வாக்கு சேகரித்தவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய தோழர்களை யாராவது நாம் சாதி வீரர்கள் என்று சொல்லுகிறோமா? கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை என்றைக்காவது அப்படி நாம் சாதி அடிப்படையை விமர்சித்திருக்கிறோமா? இவர்கள் அப்படி வளர்க்கப்படுகிறார்கள், திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறார்கள். விக்ரமன் சொன்னதை போல இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் வெளிப்படையாக காவல்துறையின் பாதுகாப்போடு ரயில்களை மறித்து கல்லால் எடுத்து அடிக்கிறார்கள். கல்லால் அடிக்க சொல்லி யார் வழிகாட்டுவது? கருப்பங்காட்டுக்குரிய மறைந்திருந்து பேருந்துகளை கொடுக்க சொல்லி யார் வழிகாட்டுவது? அப்பாவி குடிசைகளை போய் கொடுக்க வேண்டும் என்று யார் தூண்டிவிடுவது? தன்னுடைய சொந்த சமூகத்தை சார்ந்த இளம் தலைமுறையை இப்படி சாதி வெறியூட்டி வன்முறை கும்பலாக வளர்த்தெடுப்பது யார்? மிகவும் ஆபத்தான ஒரு அரசியலை, சாதி வெறி அரசியலை கையெழுத்திருக்கிற தீய சக்திகள் யார்? இதை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டாமா? உண்மையிலேயே கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய கும்பல் நம்மை பார்த்து கட்ட பஞ்சாயத்து என்று சொல்லுகிறது. உண்மையிலேயே ரவுடித்தனம் செய்யக்கூடிய கும்பல் நம்மை பார்த்து ரவுடிகள் என்று சொல்லுகிறது. ஊர் உலகத்துக்கு தெரியும் யார் ரவுடிகள், யார் கட்ட பஞ்சாயத்து கும்பல் என்று. இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கிறது என்று 2 திராவிட கட்சிகளையும் பிளாக்மெயில் செய்து பேரம் பேசுவது கூட கட்ட பஞ்சாயத்து தான். அது கட்ட பஞ்சாயத்து இல்லையா? எங்களை போல திறந்த புத்தகமாக அரசியல் அடிப்படையிலே, கொள்கை அடிப்படையிலா நீங்கள் கூட்டணி உறவை வைத்துக் கொள்கிறீர்கள்? 5 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி உறவை தீர்மானிக்கிறோம். எந்த கண்டிஷனும் கிடையாது. மதவாத சக்தியாக இருக்கிற பாஜக என்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்றுவது ஒட்டுமொத்த தமிழ் தேசத்திற்கு பேர் ஆபத்து விளையும் என்பதை முன்கூட்டியே சுட்டிக்காட்டிய இயக்கம். வெறும் மொழி உணர்வு, இன உணர்வும் தமிழ் தேசியமாகாது. சனாதன எதிர்ப்புக்குள் தான் தமிழ் தேசியம் இருக்கிறது. சனாதன எதிர்ப்புக்குள் தான் சமூக நீதி இருக்கிறது. சாதிவெறி மதவெறி எதிர்ப்பில் தான் தமிழ் தேசியம் இருக்கிறது. சாதிவெறி மதவெறி எதிர்ப்புக்குள் தான் சமூக நீதி அரசியல் கிடக்கிறது. இதை தத்துவார்த்த அடிப்படையில் நுட்பமாக உணர்ந்து கொண்ட ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அரங்கேற்காரர்கள் வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கலாம். அவர்கள் இதனோடு கொள்கை சார்ந்து விவாதிக்க தகுதியற்றவர்கள். தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி, சமூக நீதி அரசியலாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளோடு தத்துவார்த்தமாக பேச இங்கு எவருக்கும் தகுதி இல்லை. தமிழ்நாட்டில் எவருக்கும் தகுதி இல்லை. வெறும் மொழி வெறியும் இனவெறியும் தமிழ் தேசியம் ஆகாது. வெறும் இடஒதுக்கீட்டு உணர்வு மட்டுமே சமூக நீதி ஆகாது. எங்களுக்கு 10% சீட்டு வேணுங்கிறது சமூக நீதி அரசியல் அல்ல. அது பங்கு போடுற சண்டை.
அது பங்கு போற சண்டை. சமூக நீதி என்பது ஒரு தத்துவம், அது ஒரு கோட்பாடு. அது சனாதன எதிர்ப்புக்குள்ளே இருக்கிறது, நுட்பமாக இருக்கிறது, நுட்பமாக உறைந்து கிடக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கரை புரிந்து கொண்டால் தான் முடியும், பெரியாரை புரிந்து கொண்டால் தான் முடியும். அந்த புரிதல் இந்திய அளவிலேயே சொல்லுகிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் அந்த பார்வை இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் தேர்தல் கடந்த அரசியல், நம்ம அரசியலோடு வேற யாராலும் காம்படிட் பண்ண முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த களத்தில் யாரும் நிற்க முடியும், விடுதலை சிறுத்தைகளை தவிர. நாம் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து பேசுவதாக அல்ல, யார் பாதிக்கப்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் இருப்போம். எப்போதுமே விக்டிம் செய்து இருக்கக்கூடிய இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாதிக்கப்பட்டவர் தரப்பு. அதனால்தான் சிஏஏ எதிர்த்து இஸ்லாமியர்களை விட மிகப்பெரிய பேரணியை, மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கல, எங்கெல்லாம் இதற்கான போராட்ட களம் இருந்தது அங்கெல்லாம் போய் நின்றவர் திருமாவளவன். சிஏஏ என்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து பெங்களூர் போராட்ட களத்தில் நின்ற, டெல்லியிலே போராட்ட களத்தில் நின்றோம். யாரும் என்னை வந்து கூப்பிட்டு வாங்க கூப்பிடல. விக்டிம் சைடு நிற்கணும். இஸ்லாமியர்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கொடூரமான சட்டம் இது. விவசாய சட்டங்கள் பாதிப்பீர்களுடன் யாரும் அழைக்கவில்லை. அந்த டெல்லி எல்லையிலே எங்கு விவசாயிகள் போராடுகிறார்கள் என்பதை தேடி அந்த இடத்திற்கே போய்விட்டு வந்தவன் திருமாவளவன். அந்த களத்திலே போய் விடுதலை சிறுத்தைகளின் பாதுகாப்பியை எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தோம். பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் இருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். ஆகவே இந்த கொலை என்பது திட்டமிட்ட படுகொலை. இது ஏனோ தானோ என்று சடன் புரோவோகேஷன் என்ற அடிப்படையில் ஆத்திரப்பட்ட ஒரு கும்பல் தெரியாமல் செய்துவிட்ட கொலை அல்ல. ஒருவேளை முதல் கொலை கூட ஏதோ ஆத்திரத்தில் பண்ணிட்டான்னு சொல்லலாம். அப்படி போதையில் இருக்கவங்க கூட தெரிஞ்சு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நாம ஏதோ நினைச்சு அடிச்சோம், அது செத்துட்டானா அப்படின்னு அவன் பதறுவான், பதறிட்டு ஓடுவான். ஆனா அடுத்து ஓடி வரக்கூடிய திட்டமிட்டு தூக்கி கொண்டு போய் ஒரு இருட்டிலே வைத்து கொடூரமாக கொண்டுகிறார்கள் என்றால் இது எப்படி சடன் புரோவோகேஷன் ஆகும்? இது எப்படி போதையில் நடந்த ஒரு திடீர் தாக்குதலாக இருக்க முடியும்? அது 20 பேர் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆர்கனைஸ் பண்ணுவது கிரிமினல் கிரைம் லெவல், அது ஒரு குற்றம் சார்ந்த செயல். திட்டம் போடுதல், அதற்கான பணிகளை திரட்டுதல், அதற்கான ஆட்களை திரட்டுதல், அதற்கான கருவிகளை திரட்டுதல், இதெல்லாம் வந்து வித் கிரிமினல் இன்டென்ஷன். கொலை செய்ய வேண்டும் என்கிற குற்ற உணர்வோடு செய்கிற போது அது குற்ற செயல். கிரைம்னா அதான் டெஃபினிஷன். ஒரு குற்றம் எப்ப வருதுன்னா கிரிமினல் இன்டென்ஷன் மைண்டுக்குள்ள இருக்கணும். குற்ற உணர்வு என்பது குற்றம் செய்யக்கூடிய உணர்வு, அதான் கிரிமினல் இன்டென்ஷன். அதோடு தான் அவன் வந்து சதித்திட்டம் தீட்டுறான், அதுதான் ஆளை திரட்டுறான், அதுக்காக தான் அவன் ஆயுதம் எடுத்துட்டு வரான். அவன் கையில ஷார்ப்பான ஒரு ஆயுதம் இருக்கு, அவன் இதயத்தை நோக்கி குத்துறான். அதை எப்படி குத்துறான்? இதயத்தை குத்தும். எப்படி குத்துறா? கிட்னியை நோக்கி குத்தும். அதான் தெரிஞ்சு குத்துறான், ப்ரொஃபஷனலா குத்துறான். எதேச்சியா அடிச்சு கீழே விழுந்தவனை கத்தியால குத்தி, வெறும் சாதாரண நம்ம மாதிரி கத்தி இல்லை, அது ரொம்ப ஷார்ப்பா நீளமான ஒரு கத்தி வச்சு குத்திருக்கிறான். அந்த கத்தி குத்தி அந்த தாயோட மடியில சரியும் போது சூர்யா அவன் கீழே விழுந்த பிறகு அவன் தலைவர் பாராங்கல தூக்கி போறான். அப்பவும் அவனுக்கு போதை இருக்கு. அந்த நேரத்தில் அவன் தடுமாறி செய்கிறான். வாக்குவாதத்தில் எப்படி கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு கும்பலுக்கு வெறி வரும். அதிமுக பாமக குண்டர்கள் திட்டமிட்டு நடத்திய ஒரு பச்சை படுகொலை. அவர்கள் தலித் இளைஞர்கள் என்பதனாலேயே நிகழ்த்தப்பட்ட படுகொலை. இந்த மாதிரி சண்டை எல்லா சாதிகளும் மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் நடக்குது. ஏன் அந்த மாதிரி மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களை கொலை செய்வதா நீங்க வரணும் பார்க்கல? தொழில் போட்டியில, பெரிய தொழில் போட்டியில எப்பயாவது நடக்கும். இவன் அவன் விட்டா அவன் நம்மளை தீர்த்துவாங்க பயம் வரும்போது செய்வாங்க, சொந்த சமூகத்துக்குள்ள அல்லது பங்காளிகளுக்குள்ள. நான் இந்த மாதிரி அரசியல் பிரச்சனைகள் வரும்போது, சாதாரணமான பிரச்சனைகள் கூட படுகொலைகள் நிகழ்கின்றன என்றால் அது எந்த பின்னணியில்? 2 பேருக்கு வாக்குவாதம் நடந்தது, அதுதான் வந்து பிரைமரி ஃபேக்டர், அது பேசிக் ஃபேக்டர் கிடையாது. சாதி வெறுப்பு என்பதுதான் பேசிக் ஃபேக்டர், அதுதான் அடிப்படை பிரச்சனை. சமுதாயத்தில் இருக்கிற ஏற்கனவே நிலவி கொண்டிருக்கிற கட்டமைக்கப்பட்டிருக்கிற வேறுபாடு, பாகுபாடு, முரண்பாடு, பகை, வெறுப்பு. அவன் எஸ்சியும் தெரிஞ்சாலே
அவனை இன்சல்ட் பண்றது, அவனை இழிவுபடுத்துவது, அவனை தாக்குவது. ஏன் இதுவரையிலும் எந்த சமூகத்தினுடைய குடியிருப்புகளுக்கு தீ வைக்கப்பட்டதல்ல? இந்தியா முழுக்க குடிசைகளுக்கு தீ வைக்கப்படுவது தலித்துகளின் குடியிருப்பாக மட்டும்தானே இருக்கிறது. ஏன் இதுவரை எந்த பகையிலும் இன்னொரு சமூகத்தின் குடியிருப்பை இன்னொரு சமூகத்தை தீ வைத்தார்கள் என்று ஒரு சான்று கூட நிகழவில்லை. சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது எல்லா சாதியிலும் நடக்கிறது. ஏன் மற்ற சாதிகளுக்கிடையே ஆணவ கொலைகள் நடந்ததாக சான்றுகள் இல்லை? முதலியாருக்கு செட்டியாருக்கு சாதி மறுப்பு திருமணம் நடக்கலையா? பிள்ளையாருக்கு முதலியாருக்கு இடையில அல்லது முக்குளத்தோருக்கு இடையில சாதி மறுப்பு திருமணம் நடக்கலையா? இது எவ்வளவு ஆபத்தானவர்கள் பாருங்க. இந்த திருமணம் இந்த தேர்தலில் தான் திமுக அந்த அறிக்கை வெளியிட்ட மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குனாங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு இந்த தொகை ஊக்கத்தொகை வழங்கப்படுது. அது ரொம்ப ஆழமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்திலே இருக்கு. இன்டர்காஸ்ட் மேரேஜ் என்பதை அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவாக அங்கீகரித்திருக்கிறது. மதம் விட்டு மதம், சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொண்டால் அந்த குடும்பத்தினரை இரண்டு சாதியை சார்ந்தவர்களும் புறந்தள்ளி விடுகிறார்கள், அனாதைகளாக்கி விடுகிறார்கள், அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் நடுத்தரவில் இருக்கிறார்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று உணர்ந்து கொண்ட ஜனநாயக சக்திகள் எடுத்த முடிவு அது. திருமாவளவன் எடுத்த முடிவல்ல, திமுக எடுத்த முடிவல்ல, இப்போதைக்கு இந்த தேர்தலில் எடுத்த முடிவல்ல. ஆனால் இந்த சாதியினர்கள் எப்படி பரப்புகிறார்கள்? திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு மோசமான ஆபத்தான சக்திகள் இவர்கள். இவர்களை அல்லவா தீய சக்திகள் என்று ஜனநாயக சக்திகள் அடையாளம் காட்ட வேண்டும். அரக்கோணத்தில் நடந்த இந்த இரட்டை படுகொலை என்பது குடிபோதையிலே இரு தரப்பால் மோதிக்கொண்டதன் விளைவாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் என்று சொல்லுவதை போல ஒரு பச்சை அயோக்கியத்தனம் வேற எதுவும் இருக்க முடியாது. ஊடகங்கள் அப்படி அதை திசை திருப்புகின்றன. வேண்டாத ஊடகங்கள் அப்படி அதை பரப்புகின்றன. பல்வேறு ஊடகங்கள் திட்டமிட்டு சமூக வலைத்தளங்களிலும் அதை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. ரெண்டு குடும்பத்தை பார்த்து சந்திச்சு அந்த பையங்க ரெண்டு பேருமே அப்படி எந்த விக்ரமன் சொன்ன மாதிரி எந்த குடிப்பழக்கமோ வேறு போதை பழக்கமோ இல்லாத இளைஞர்கள். இந்த பழக்கமே கிடையாது. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா பெண்கள் பேசுவாங்க, ரொம்ப இயல்பா பேசுவாங்க. ஒரு வம்பு தும்புக்கு போனதில்லை, ஒரு அரசியல் நடவடிக்கைகளை போய் ஈடுபட்டதில்லை. இந்த தேர்தல் நேரத்தில் வாக்கு சேகரித்ததை தவிர நாம் அந்த இளைஞர்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் உரிமை கோரவில்லை. மேலவளவு முருகேசன் திமுக உறுப்பினர், அவன் திமுக காரன் என்று விடுதலை சிறுத்தைகள் விலகி போகவில்லை. பாதிக்கப்பட்டவன் என்கிற அடிப்படையில் மேலவளவு முருகேசனுக்காக தமிழ்நாடு கொந்தளிக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் 1997 சென்னை மாநகரமே அன்றைக்கு திணறி போனது. அப்போது வெளிவந்த நாளேடுகளை எடுத்து பாருங்கள். விடுதலை சிறுத்தைகளின் பேரணி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று உங்களுக்கு தெரியும். மதுரையிலே மேலவளவில் நடந்த படுகொலைக்கு சென்னையிலே பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி மாபெரும் பேரணி நடத்தி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொல்லப்பட்டவர் எந்த கட்சிக்காரன் என்பதல்ல, அவன் ஒடுக்கப்பட்ட ஒரு விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த குடிமகன். எங்க சாதியா இருந்தாதான் போராடுவோம், எங்க மொழியை பேசக்கூடியவனா இருந்தாதான் போராடுவோம், எங்க மதத்தை சேர்ந்தவனா இருந்தாதான் போராடுவோங்கிற மாதிரி ஒரு அறியாமை எதுவும் இருக்க முடியாது. அது ஒரு அறியாமை. உலகத்தில் எங்கே பாதிப்பு நேர்ந்தாலும், மனித குலத்திற்கு பாதிப்பு நேர்ந்தாலும் எவன் கொந்தளித்து எழுகிறானோ அவன் தான் உண்மையான புரட்சியாளன். அதனால்தான் சேக்குவாரா கொண்டாடப்படுகிறான், அதனால்தான் மேதகு பிரபாகரன் கொண்டாடப்படுகிறான். 2002 நான் யாழ்ப்பாணத்துக்கு போனப்ப என்ன தனியார் சந்தித்து 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். பெண்ணியத்துல வாயில மரத்தை திரிச்சு என்ன உயிரோடு இருக்கிறான்னு கேட்டார் போனவர். நான் தர முடிஞ்சிட்டேன். இந்த மாதிரியான ஆட்களை உயிரோடு வச்சிருக்கிறதே தப்பு. எப்படி இதையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய கட்சிகள், அரசியல் கட்சிகள் ஜீரணித்துக் கொண்டிருக்கின்றன. எப்படி அவங்க அரசியல் பண்றாங்க? என்னால 3 நாள் நான் தூங்கல. 3 நாட்கள் அவர் வாய் வெளிப்படையாக மனம் திறந்து சொன்னது. என்னால 3 நாள் இந்த ஜனநாயக காலத்துல யுகத்துல
ஒரு மனுஷன் வாயில மலத்தை திரிக்கிறான்னா எப்படி இதை சகிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். கையை ரெண்டு இப்படி வச்சுன்னு கேட்டார். எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். அதுல இருந்த அந்த ஆவேசம் உண்மையான புரட்சியாளருடைய அடையாளம். அதுதான் அடையாளம். அங்கே யாரும் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டா ஒரு தலித்துலாம் நினைக்கிற இங்க இருக்கிற ஏமாற்று எத்தர்களை போல தலித்து கொல்லப்பட்டான்னா இங்க இவங்களுக்கு பெரிய அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படியே கண்டு காணாம போவாங்க. மரத்து போன ஜென்மம். மனித குலத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்டு கொதித்து எழக்கூடியவன் தான் உண்மையான மனித உணர்வுள்ளவன் என்று நாம் நம்ப முடியும். நீ அவன் எஸ்சிங்கிறதுக்காக கேட்க வேண்டாம், அவன் விசிக்கிறதுக்காக கேட்க வேண்டாம். ஒரு கொடூரம் நம் கண் முன்னால் அரங்கேறுகிற போது உள்ளம் கொதிக்க வேண்டாமா? நாடின் அளவு புடைக்க வேண்டாமா? ரத்தம் கொதிக்க வேண்டாமா? பிரபாகரனுக்கு அதை பார்க்க முடிந்தது. சேக்கிழார் தான் பிறந்த நாட்டில் உள்ள மக்களுக்காக மட்டுமா போராடினான்? தன்னுடைய சொந்த இனத்துக்காக மட்டுமா போராடினான்? ஒடுக்கப்பட்டு கிடக்கிற ஏகாதிபத்தியத்தால் சுரண்டப்பட்டு கிடக்கிற அத்தனை பேரின் விடுதலைக்காகவும் அவன் இருசக்கர வண்டியில் பயணம் செய்தவர். புரட்சியை முன்னெடுத்தவர். புரட்சியை முடித்துவிட்டு அடுத்தடுத்த களத்தை நோக்கி நகர்ந்தவர். அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்ட ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சோழன் அர்ஜுன் எந்த கட்சி, செங்கேலி சூர்யா எந்த கட்சி என்பது அந்த பிரச்சனை. யார் வேணாலும் உரிமை கொண்டாடிங்க. உன் கட்சின்னு சொல்லிக்க அல்லது என் கட்சின்னு சொல்லிக்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய களத்தில் எப்போதும் ஜனநாயக சக்திகளோடு நிற்போம். ஜனநாயக சக்திகளோடு நிற்போம். கௌதம சர்மாவை வரவேற்று ஆரத்தி எடுத்தார்கள். வீடு வீடாக ஆரத்தி எடுத்தார்கள் என்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சன்னா தேவர் தோற்கிறார் ஜெயிக்கிறார், அது பிரச்சனை அல்ல. ஜெயிச்சுதான் ஆகணுங்கிறது மட்டுமே எனக்கு நோக்கமா இருந்தா ஏதோ ஒரு சின்னத்துல சொல்ற சின்னத்தில் நிக்கிறேன்னு போயிருவேன் நான். ஆனா எங்கள் சின்னம் தனி சின்னம். நாங்கள் தனித்து அடையாளத்தோடு நிற்போம் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்றால் எனக்கு வெற்றி தோல்வி ஒரு பொருட்கல்ல. என்னுடைய பயணம் தொடர வேண்டும் என்பதுதான் வெற்றி. அது வெற்றிகரமான பயணமாக தொடர வேண்டும் என்பதுதான் வெற்றி. இப்படித்தான் தொடர்ந்து இந்த அரசியல் களத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு நேரத்துக்கு அல்ல. 6 சீட்டு வாங்கிட்டாரு. இது இந்த மக்களுக்கு துரோகம். அறிவாலயத்திலே வந்து நான் கொடுத்த பேட்டியை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் கேட்டிருக்கிறேன். நான் மறுபடியும் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எப்ப தேர்தல் கூட்டணி வேண்டாம் முடிவெடுக்கணும், எப்ப கூட்டணி வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும், எப்போது ஒரு கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதெல்லாம் தெரியாத பிழைப்புவாதி அல்ல திருமாவளவன். இந்த நேரத்தில் என்ன லாபம், தற்காலிக லாபம் என்று கருதி அதன் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடியவர்கள். அப்படி நான் நினைச்சிருந்தா எனக்கு மட்டும் சீட்டு போதுன்னு நான் காலத்தை கடத்திருக்கலாம். ஒரு சீட்டு கொடுத்தா போதும், நான் 2வது சீட்டு வாங்கி யாருக்கு பிரிச்சு கொடுக்க முடியும், அது பெரிய சண்டை வரும் அப்படின்னு நான் வந்து ஒன்னே ஒன்று போதும் கண்ணே கண்ணு நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு நான் வந்து ஒரு சீட்டோட வர முடியும். ஆனா ஒரு காலத்தில் நான் அப்படி இல்லை. 1999 தேர்தலை அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து இந்த இயக்கத்திற்கான வலிமையை பெருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணியிலும் கூட நாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கொலை நடந்துட்டு அங்க போய் திருமாவளவன் வைப்பான். ஆமா, பாதிக்கப்பட நீ வரமாட்ட, உனக்கு அது வந்து பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு அது பெரிய விஷயம். எனக்கு அதனால இந்த லாபமும் தேவையில்லை. உனக்கு வந்து தலித்துகள் கொல்லப்பட்டா ஏதோ நண்டு நத்தை நசுக்கிற மாதிரி நினைச்சிட்டு போனான், அது உன்னுடைய புத்தி. என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் மருத்துவமனையில் விடைபெறும்போது கூட அம்மா என் கையில வயிற்றுல கை வச்சுக்கிட்ட சொன்னாங்க, என்ன இப்படியே அப்படியே வயிறு உப்பி போயிருக்கு, இந்த நிலையில என்னை விட்டுட்டு ஓடுறியே, நல்லா இருக்கா, ஏன் 2 நாள் இங்க இருந்தா நான் அங்க இருக்கிறவங்க போராட மாட்டாங்களா? இல்லம்மா, 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நான் பார்த்துட்டு உடனே இரவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க கண் கலங்கினாங்க. என்னால இருக்க முடியல. மாவட்டம் பார்த்துங்க, மாநிலம் பார்த்துங்க, ஒரு போராட்டத்தை நடத்துங்க சொல்லிட்டு நான் பாட்டு அங்க இருந்துட முடியும். ஆனா என்னால இருக்க முடியல. பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொல்லுவது நமக்கு ஒரு வகையிலே ஆறுதல் அளிக்கும் என்ற அடிப்படையில் நான் அந்த களத்தில் இருந்திருக்கிறேன். ஆனால் சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் இந்த படுகொலையை கண்டிக்க வக்கில்லாமல் நாம் அரசியல் செய்கிறோம் என்று நம்ம விமர்சிக்கிறார்கள். நீ நேர்மையான மனுஷனா இருந்தா, நேர்மை திறமுள்ள ஆட்களா இருந்தா, முதல்ல உங்க கட்சி சம்பந்தம் இல்லைன்னா இந்த சம்பவத்தை கண்டிச்சு அறிக்கை விடுங்க.
உங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, பாமகவுக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப ஒரு படுகொலை நடந்திருக்கா இல்லையா? 6 மாத கை குழந்தை, 7வது மாசம் அந்த பெண் அப்படியே துவண்டு போய் கிடக்கிறார். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. அவ மனதில் என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், எவ்வளவு வலி இருக்கும், அதையெல்லாம் உங்களால் யூகித்து பார்க்க முடியுமா? உங்க கட்சி மீது பழி போடுற ஆத்திரம் வருது. 2 உயிர் போயிருக்க. சூர்யாவுடைய மனைவி கல்யாணம் ஆகி 18 நாள் தான் ஆகுது. ஆனா அவ கர்ப்பமா இருக்க. புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போக கூட முடியாது. 17 வயசு கூட இருக்காது. 18 வயசு தான் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 18 வயசு தான் முடிஞ்சிடும். இவனும் காதல் திருமணம், அதுவும் காதல் திருமணம். அர்ஜுன் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த இளம் பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கிறான். அந்த பெற்றோர் சொன்னாங்க, நாங்க அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். யாரும் கேட்கல, அவங்களா சொன்னாங்க. காதல் திருமணம் அவங்களே சொன்னாங்க. 6 மாச குழந்தை. மனசாட்சி வேண்டாம், நெஞ்சில ஈரம் இருக்க வேண்டாம், கொலை செஞ்சு இருக்கட்டும். நீங்க தான் அரசியல் புது வாழ்க்கையில் இருக்கிறீங்களே, என்றைக்கு தலித் மக்களுக்கு எதிரான படுகொலையை கண்டித்து மனதார நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறீர்கள்? என்றைக்கு வெளியிட்டு இருக்குது? விடுதலை சிறுத்தைகளுக்காக செய்ய வேண்டாம், மனிதநேய அடிப்படையில் செய்ய வேண்டாமா? பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மனிதநேயம் என்பது ஒரு அடிப்படை தேவை இல்லையா? அது குறைந்தபட்ச தகுதி இல்லையா? 6 மாத கை குழந்தை தன்னுடைய தந்தை படுகொலை செய்யப்பட்டான் என்ற விவரம் தெரியாமல் அது தவித்து தத்தளித்து கிடந்தது. அந்த இடத்துல பசி, அம்மா பால் கொடுக்க, நான் சண்டை போட்டு பால் குடிச்சேன். 2 பேருமே இளம் வயது. யோசிச்சு பாருங்க, 80 வயசு வாழ்வாங்க. இனிமே அவங்களுடைய வாழ்க்கை என்ன? 60-70 வருஷம் இனிமே அவங்க விதவியாவே வாழணும். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த சமூகத்தில் மறுமணம் செய்து கொள்ள முடியுமா? மறுமணம் செய்து கொண்டால் எவ்வளவு இழிவு பழியெல்லாம் வரும். மறுமணம் செய்தாலும் இழிப்பார்கள், செய்யாமல் இருந்தாலும் பழிப்பார்கள். இதுதான் இந்து சமூகங்கிறது. பெண்களுக்கு எதிரான ஒரு சமூக கட்டமைப்பு. அதுதான் பெரியார் சொல்றாரு, மறுமணம் செய்து கொள்ளுங்கள். அந்த பெரியாரை கொச்சைப்படுத்துகிற கும்பலை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறது இங்கே உள்ள அதிமுகவும் பாமகவும். பாஜக என்கிற கும்பல் அவருடைய நோக்கம் என்ன? பெரியாரை சிதைக்க வேண்டும், பெரியார் என்கிற அடையாளத்தை அழித்தொழிக்க வேண்டும். ஏன்னா பெரியார் விதவைகள் மறுமணம் செய்ய வேண்டும்ங்கிறார், பெண்கள் படிக்க வேண்டும்ங்கிறார், சாதி ஒழிய வேண்டும்ங்கிறார், சாதி வெறுப்பு திருமணம் நல்லது என்கிறார், கோயில்களை வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்க கூடாது என்கிறார், கடவுள் பெயரை சொல்லி மக்களை ஏய்க்க கூடாது என்கிறார். அதனால பெரியார் அவன் இருக்கிறான். பெரியார் கொள்கையை அழிக்கணும்னு நினைக்கிறான். அதிமுக எம்ஜிஆர் தலைமை ஏற்கும் போது 50% பெரியாரிசம் நீர்த்து போனது. ஜெயலலிதா அம்மையார் தலைமை ஏற்றது 75% பெரியாரியம் நீர்த்து போனது. சமூக நீதிங்கிறத தவிர எடப்பாடி தலைமை ஏற்றதும் 100% பிஜேபியா மாறி போனது அதிமுக. ஆகவே அவருடைய டார்கெட் டிஎம்கே தான். அவங்க இன்னமும் விடாம அந்த கருத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. பெரியார் படத்தை போட்டு இருக்கிறாங்க, பெரியாரிஸ்டுகளோடு கூட்டு சேர்றாங்க, கம்யூனிஸ்டுகளோடு கூட்டு சேர்றாங்க, விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டு சேர்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் பெரியாரியத்தை அம்பேத்கரியத்தை பேசுகிற கட்சி, கம்யூனிஸ்டுகள் பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியத்தை பேசக்கூடிய கட்சிகள். இவங்க எல்லாம் ஜனநாயக சக்திகளோட திமுக சேர்றது பிடிக்கணும். அதனால திமுக கூட்டணியை ஒழிக்கணுங்கிறான், திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறான். அந்த நிலை ஏற்பட்டு விடக்கூடாதுன்னா 6 இருந்தாலும் 7 இருந்தாலும் கையெழுத்து போடுவோம் என்று முதல் நபராக திருமாவளவன் போய் கையெழுத்திட்டார். அந்த கும்பலின் சதித்திட்டத்தை முறியடிப்பதற்காக. இதை புரிஞ்சுக்காம சில பேர் இந்த அம்பேத்கர் இயக்கத்துக்காரங்களாம் அம்பேத்கர் அப்படிங்கிற உணர்ச்சியை கொண்டவன் பூரா பிராக்டிகலா ஃபீல்டுக்கு வந்தாலும் தெரியும். களத்தில் நின்று அனுபவப்பட்டால்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த அரசியல் என்னன்னு நான் பதவிக்காக வெறும் கூட்டணி வச்சுட்டு திமுகவோடு கூட்டணி வச்சுக்கிறது உலக மகா பாதகம். அதை பல பேர் விமர்சனம் செய்கிறது. அதிமுகவோட கூட்டணி வச்சாலும் பாதகம் இல்லை. பிஜேபியோட போறவனெல்லாம் விமர்சிக்க மாட்டாங்க. அதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும்?
பாமக இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே வெளிப்படையாக அனைத்து சமுதாய இயக்கம் என்ற பெயரில் இந்த தலித் வெறுப்பை விதைக்கிறார்கள் என்றால் அவர்களை அல்லவா குறிவைத்து விமர்சிக்க வேண்டும். இந்த இடங்களை எல்லாம் கடந்து விடுதலை சிறுத்தைகள் களமாட வேண்டிய தேவை இருக்கிறதை தோழர்களே. அரக்கோணம் இரட்டை கொலை என்பது அரசியல் பகை, சாதிய பகை, ஏற்கனவே விதைக்கப்பட்ட வெறுப்பின் விளைவு, அதன் அடிப்படையால் நிகழ்ந்த திட்டமிட்ட பச்சை படுகொலை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். படுகொலையான அர்ஜுன் மற்றும் சூர்யா குடும்பத்தினரின் கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக ஆதரிக்கிறது. செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்கிறது வேற. ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் தான் அரசு இருக்கு. வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டத்தின் மூலம் 8.5 லட்சம் கொடுக்கும் அந்த குடும்பத்துக்கு. ஆனா ஆந்திர அரசாங்கம் முதலமைச்சர் நிதியிலிருந்து தனியா 5 லட்சம் கொடுக்குறாங்க. தனியா 5 லட்சம். தெலுங்கானா அரசாங்கம் சந்திரசேகர ராவ் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் தர நிதியை விட கூடுதலா 5 லட்சம் தராங்க. இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்துக்கு 2 ஏக்கர் இடம் தராங்க. இது ஆந்திர கவர்மெண்ட் செய்யுது, தெலுங்கானா கவர்மெண்ட் செய்யுது. ஆனா பாழா போன தமிழ்நாடு தான் சட்டப்படி செய்ய வேண்டியது கூட செய்ய தயாரா இல்லை. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு மோசமான சாதி வெறி இருக்குங்கிறனால புரிஞ்சுக்கிட்டு நீ சட்டப்படி செய்ய வேண்டியதானே. இவன் செக்ஷன்ஸ் போடலாம். இப்போ 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துருச்சு, அதை போடாம 2015 ஆக்ட் பிரகாரம் போடுறான் செக்ஷன். போலீஸுக்கு தெரியாதா? என்ன நோக்கம்? 8.5 லட்சத்தை உடனே ரிலீஸ் பண்ற ஆந்திரா கவர்மெண்ட். இவர் முதல்ல ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பாராம், அப்புறம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பாராம். 4 லட்சத்துக்கு செக் எடுத்து வந்து நிற்கிறாங்க. ஜனங்க வேண்டாங்க. நான் பணத்துக்காக நாங்கள் போராட்டம் நடத்தணும். ஜனங்க வேண்டாங்க. என் தம்பியோட உடலை போடு, நான் கொண்டு போய் நல்லபடியாக அடக்கம் பண்றோம். உன் செக்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உறவினருடைய ஒப்புதல் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது, பிணக்குறாய்வு செய்யக்கூடாது, அவருடைய கோரிக்கைகளை கேட்காமல் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஆனால் எவ்வளவு அத்துமீறல்! போலீஸ் யாரை கேட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்தார்கள்? போலீஸ் யாரை கேட்டு ஊருக்கு கொண்டு வந்தார்கள்? அதனால ஜனங்க எதிர்க்கிறாங்க, வேண்டான்றாங்க, வாங்க மாட்டோன்றாங்க. போலீஸ் தூண்டி விடுறாங்க. அவங்க சொல்லிதான் கொண்டு வந்தோம், இவங்க சொல்லிதான் கொண்டு வந்தோம். தலித் அமைப்புகளுக்குள்ள மோதல், சண்டை ஏற்படுத்துவதற்கு முயற்சி. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழமை இயக்கங்கள், களத்தில் இருக்கிற தோழமை சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு தர வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற, புகாரில் சொல்லப்பட்டிருக்கிற 20 பேரையும் உடனடியாக கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரே நாள் இடைவெளியில் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த போராட்ட களத்திற்கு ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மாலை 4 மணி அளவில் ராணிப்பேட்டை நடக்கும் அறப்போராட்டத்திற்கும் இயந்திர தோழர்கள், வண்டி வாகனங்கள் வைத்திருக்கிற தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து